மசால் பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு இறக்க போகும்போது கொஞ்சம் உப்பு போட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட உருளைக்கிழங்கும் போட்டு மசிச்சு வச்சுக்கணும். அடுத்தது இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மசால் பொரிக்கு ஒரு ஸ்டார் பூ எடுத்து போட்டிருக்கேன். ஆயில் 25 மில்லி ஊற்றிருக்கேன். 25 மில்லி ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சம் சிறிதளவு கல்பாசி, சிறிதளவு இஞ்சி தோல் செய்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி, பூண்டு ஒரு 3 பல்லு பெருசாக தோலை வச்சுட்டு கட் பண்ணிக்கணும். இதில் போட்டுக்கணும். ஸ்டார் பூவும் கல்பாசியும் நல்லா பொரியணும். சவக்க பொரிஞ்சதுக்கப்புறம் தான் இதை போடணும். சிறிதளவு புதினா, பல்லாரி சின்னதாக ஒன்று போட்டு, அதாவது பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் நல்லா வேக வேண்டியதில்லை, இறங்க வேண்டியதில்லை, லேசாக வதங்கினா போட்டுக்கலாம். அதோட 2 தக்காளி, வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். இதோட கொஞ்சம் மல்லித்தலை போட்டு அரைச்சிக்குவோம். மறுபடியும் சட்டி அடுப்பில் வச்சு 25 மில்லி ஆயில் போட்டுக்குவோம். சிம்மில் வச்சுக்குவோம். சிம்மில் வச்சுட்டு இது ஒரு சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நல்லா ஆயிலில் வறுத்துட்டு இதோட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துட்டு இந்த அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இது லைட்டாக கொதிச்சோடனே இறக்கிறணும். நிறைய கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 1 நிமிஷம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பவுடர் இறக்க போகும்போது போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இறக்க போகும்போது போட்டுக்கணும். அவ்வளோதான். மசாலா அரைக்கும் போது லைட்டாக திக்னஸ் வேணும்னா பொட்டுக்கடலை இருந்தால் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு பவுடர் கொஞ்சோண்டு அப்படியே போட்டு, நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், அதனால் தேவையான அளவு உப்பு போடணும். முந்திரி பருப்பு பவுடர் போடுறதுக்கு முன்னால் உப்பு போட்டு
இப்போ இதில் குழம்பு போட்டுக்கலாம். நம்ம நொறுக்கி போட்டுக்கணும். நொறுக்கி போட்டு ஊற்றி போட்டுக்கலாம். தனித்தனியாக போட்டு அதுக்கப்புறம் கிழங்கு இதெல்லாம் போட்டு நம்ம நொறுக்கிக்கலாம், கிளறிக்கலாம். இதுக்கு மேலே குழம்பு போட்டு கிளறிக்க வேண்டியது தான். கார்ன் சிப்ஸு இதெல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே கிளறிடும். இது மேலே வெங்காயம் போட்டுக்குவோம். நைஸாக கட் பண்ண வெங்காயம். மேலே மல்லி இலையை நீங்கள் போட்டு உடச்சிட்டு அப்படியே கிளறிக்கலாம். பூரி நம்ம வீட்லையும் செய்யலாம், இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின்னு வந்து பொரித்து வச்சுக்கலாம். மிச்சர் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் மிச்சர் கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்.